அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு இதுவும் பொறுத்தளவுக்கு மாத பலன்கள், வார பலன்கள், பயிற்சி பலன்கள், அதாகப்பட்டது ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்பொழுதுமே ஆயுள்காரகனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றால் கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா? கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார். அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த 4/11/2024 அன்னைக்கு கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம். இந்த 4/11/2024 திங்கட்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அடுத்தது 4ஆம் வீடான கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது சுக்கிரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க. இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார். ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார். அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது. இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம் வரும். இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பெயர்ச்சி சற்றேறக்குறைய 3 வருஷம் வருது. ஏன் 3 வருஷம்னாக்க வக்ரகதி 2 ட்ரிப் அடைகிறாரு, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வருஷம் இருக்கார். அப்போ 3 வருஷத்தை 9 பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றேறக்குறைய 4 மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார். அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க 9 நட்சத்திர பாதத்தினால அந்த 3 வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாதத்துக்கு சற்றேறக்குறைய 121 நாள். அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் அப்படின்றது தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் கணக்கு கரெக்டாக வருமா? கணக்கு கரெக்டாக வரும். அப்போ இந்த 9 நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சற்றேறக்குறைய 120 நாள், 121 நாள் கடக்கிறாரு. அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் 3, அவிட்ட நட்சத்திரம் 4, சதய நட்சத்திரம் 1, சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 3, சதய நட்சத்திரம் 4. அப்போ 4 2 6. அதுக்கு அடுத்தது பூரட்டாதி 1, பூரட்டாதி 2, பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள். அப்போ 9 பாதங்கள் இருக்கார். இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் 3லேருந்து சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 2லேருந்து சதய நட்சத்திரம் 1 வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அவர் போகிறார். அப்போ அந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள். அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா? நல்ல பலன்களை தருவார். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 3 ரவுண்டு 7.5 சனி வரும் அப்படிம்பாங்க. மொத்தம் 4 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி,
ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி, மூணாவது ரவுண்டு கண்டச்சனி, நாலாவது ரவுண்டு மரணச்சனி. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க விம்சோத்திரி திசையின் கணக்குப்படி 120 ஆண்டுகள் ஒரு நபருக்கு அந்த காலகட்டங்களில். இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் 68 வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது, இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் 3 முறை இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்து நமக்கு இந்த சனி பயிற்சியில் இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம். அஷ்டமம் அப்படின்னாக்க நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது 2.5 வருஷம். ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அப்போ இந்த 2.5 வருஷமும் அந்த 9 நட்சத்திர பாரகாரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த 2.5 வருஷம் 2.5 வருஷம்னா 12 12 24 24 6 30 மாதம். 30 மாதத்தை 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு வரும் அப்ராக்ஸா. அப்போ அந்த 100 நாள் தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும், மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும். அப்போ 30 மாதம்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 900 900 நாள், 900 நாளில் டிவைட் பண்ணோம்னா 100 நாள். அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த 100 நாள் பலமாக இருக்கும். நீங்கள் உதாரணமாக வச்சுங்களேன், மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 100 நாள் வருது பார்த்தீங்களா, அந்த 100 நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கெடுபலன்களை தரும். சரி சாமி, அப்போ பாக்கியெல்லாம் பலன் தராதா, பாக்கி நாளெல்லாம் பலன் தராதா? அப்போ கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார். 900 நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா 2.5 வருஷம். 2.5 வருஷம்னா 30 மாதம். அப்போ அந்த 30 மாதத்தில் உங்களுக்கு 100 நாள் பலன் தருவார். அதே போல் அர்த்த ஆசிரம சனி. அர்த்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி 4 அர்த்தாசிரமம். அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அதே போல் தான் அவர் உங்களோட நட்சத்திரத்துக்கு சற்றேறக்குறைய 100 நாள் பலன் தருவார். அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா? கரெக்டாக வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீப் வருஷம் 365 ப்ளஸ் 180, அப்போ 770 750 850 கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 900 நாள். அப்போ ஒவ்வொருத்தரும் 100 நாள் பலன். அடுத்தது ஏழரை சனி அப்படின்னு இருக்குது. ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் 3 முறை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆவது முறை வரும்போது மரணச்சனி, அது 120 வருஷம் ஆகும். அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது. இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி அப்படின்னு இருக்கு. ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்றது விரயச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி. அப்போ இந்த 7.5 வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ இந்த 7.5 சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இத்தனை நாள் அவர் வக்ரமாக இருந்தார். வக்ரம்னா பலம் இழந்திருந்தார். இப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் அசுப கிரகங்கள் அசுபக்கூடிய இடத்துங்கள்லையும் இருக்கணும். நம்ம நல்ல கிரகங்கள் நல்ல இடம் அப்படின்னாக்க 1 4 7 10 நல்ல இடம், 1 5 9 நல்ல இடம், 2 11 நல்ல இடம்.
அதை தவிர 3, 6, 8, 12 அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் துர்ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல இருந்துச்சுனாக்க நல்ல செய்கைகள் நடக்குமா? கண்டிப்பாக நல்ல செய்கைகள் நடக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வக்ரமான சனி பகவான் தன்னுடைய வீடான கும்பத்திலேயே 6லேயே இருக்கிறார். 6ல் தனித்த சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா 6ல் ஒரு பாவி இருந்தாலும் அவரை பொறுத்தளவுக்கு நல்ல வெற்றி வீரன்னு சொல்லலாம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். மிக மிக சிறப்பாக அப்படின்னா மிக சிறப்பானது இந்த காலகட்டங்கள். சரி, 6 அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவோம். அப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால முடிசூடா மன்னன்னே சொல்லலாம். இதுவரை கன்னியா ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வேலை கிடைக்காமலே இருந்துச்சு. நானும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் சாமி, வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் வேலையில் ரொம்ப நாளாக இருக்கிறேன், எனக்கு பணி நிரந்தரமும் செய்யலை, அடுத்தது பதவி உயர்வும் கொடுக்கல, நான் கான்ட்ராக்ட் லேபராகவே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு 6ல் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சதுனால கண்டிப்பாக பதவி உயர்வு மற்றும் பண வரவு, அதாவது கன்ஃபர்மேஷன் மற்றும் பதவி உயர்வு ப்ரமோஷன் ரெண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது விசேஷ பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை சனி பகவானுக்கு உண்டு. அப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடத்தோட ஓனர் செவ்வாய். அப்போ இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். எப்படி சாமி கொடுப்பார் அப்படின்னாக்க 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தனக்காரகனான குரு பகவான் 9ல் இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்கறதுனாலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் இல்லை, நேற்று வரலும் சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி 2 வீலரில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் காரில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். காரில் போயிட்டு இருந்த இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு சேடன் என்ற லக்ஸரி கார்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதை தவிர சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்றது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மாநிலம். இந்த பார்வை, இந்த சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்தினால பழக்கிறதுனால கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நானும் வேலை பார்த்துட்ருக்கேன், வேலை பார்க்குற இடத்துலேருந்து என்னோட கூட உள்ளவங்க அத்தனை பேரையும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, ப்ரமோஷன் கொடுத்து அங்கே போனால் 3 மடங்கு 4 மடங்கு வருமானம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரகதி மூலியமாக உங்களுக்கும் இந்த ஃபாரின் போகக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். ஃபாரின் போயாச்சு அப்படின்னாலே இங்கே வாங்கக்கூடிய வருமானம் போல் 4 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அங்கேயே 8 ஹவரை தவிர பாக்கி பார்ட் டைம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றமான காலகட்டமும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2ஆம் இடத்தினால சுக்கிர பகவான் இருக்குது. நீண்ட நாட்களாக கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச காலகட்டங்கள்லேருந்து இந்த வருஷ கடைசிக்குள்ளார வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம், குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதோர். அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு வம்சமிருதி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைச்சி வீட்டில் குதூகூலமாக இருக்குமா? குதூகூலமாக இருக்கும்.
இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 9ஆம் இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம், ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்போம். இப்போ 9ல் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியும் பார்க்குறார், ராசியில் உள்ள கேது பகவானும் பார்க்குறார். கன்னியா ராசியில் கேது இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இது எல்லாமே இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குருவின் மூலியமாக கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ராசியை குரு பார்க்கறதுனால சுயமுயற்சினால் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இத்தனை நாளாக நானும் அடிமை வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்றவங்களுக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடியது. அதே போல் இந்த தொழில் தொடங்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக நானும் ஒரு கடையை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு கடையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கல, கடையை இன்டீரியர் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதற்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கடையை இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடியதும் ஃப்ரான்ச்சைசி புதிய ஃப்ரான்ச்சைசி தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கிறதும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது ரணரோக சத்ருஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னு நினைக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு தொடர்புடைய துறையில் தொழிலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் சொல்லுவாங்க, காசு ஆனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறதும் நல்லது. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கன்னியாராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க சிற்சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அப்போ அந்த சிற்சில பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம எளிய பரிகாரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு தேனிக்கு பக்கத்தில் குச்சனூர்ன்ற ஒரு இடம் இருக்குது. இந்த குச்சனூரில் தனிப்பட்ட முறையில் சனீஸ்வர பகவான் இருக்கார். அப்போ அந்த சனீஸ்வர பகவானுக்கு அடுத்த சனி பெயர்ச்சிக்குள்ளார இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆன காலகட்டங்களில் இந்த ஒரு பிராயச்சித்தம் அப்படின்றது அபிஷேகம், அவர் மனம் குளிரக்கூடிய அளவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணினாக்க கண்டிப்பாக அவர் மனம் குளிரும்போது நம்மளுடைய குடும்பத்தோட மனமும் குளிரும். பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாமா? பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அமோகமான வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாமா? அள்ளி கொடுக்கும் வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாமா? அள்ளி கொடுக்கும் வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.